சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் ஸ்ரீயப்பதிம் ஸ்ரீ ஷடஜித் ஸ்வயோகாத் யதா ததத்வாத் அனுபூய சாஸ்ய பாஹ்யாத்ய திருஷ்யாம் பரதாம் ச ஜானன் பிரேம்னாஸ்ய தாஸ்யே ஸ்வ மனோனுஷாஸ்தி. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் 10 முதல் திருவாய்மொழி பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். உயர்வர உயர்நலம் உடையவன்னு தொடங்கும் இந்த பதிகத்திலே பகவான் பெரியவன் பெரியவன் என்று 9 பாசுரங்களிலே 9 வெவ்வேறு கோணங்களில் இருந்து நமக்கு நம்மாழ்வார் வெளியிட்டு விட்டார். இப்போது 10வது பாசுரம் பாடப்போகிறார். உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலிக்கு அருகே தாமிரபரணி நதிக்கரை, அங்கே ஆழ்வார் திருநகரி, திருப்புலியாழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே யோகத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்து பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாசுரங்களை எல்லாம் நாமும் அப்படியே கைகூப்பி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இந்த 9 பாட்டுல சந்தேகத்துக்கே இடமில்லாமல் பகவான் தான் பெரியவன் என்பதை ஸ்தாபித்து விட்டார். இனி பகவானுக்கு நிகரானவரும் யாரும் கிடையாது, அவனை விஞ்சியவரும் யாரும் இலர் என்னும்படிக்கு பகவான் உயர்ந்தவன் பெரியவன் என்பதை நிலைநாட்டிட்டார். இப்ப 10வது பாட்டுல நமக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, உங்க பெருமாள் பெரியவர்னு நாங்க புரிஞ்சுட்டோம், ஆனா ஒருவேளை அவர் எல்லோருக்குள்ளும் நிறைந்திருக்கிறார் அல்லவா, எல்லா பொருளுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார் அல்லவா, அவருக்கு உடலாக இருக்கும் இந்த உயிர்களிடத்திலோ பொருள்களிடத்திலோ ஏதாவது தோஷம் ஏற்பட்டால் அதனால உள்ளிருக்கும் பெருமாளின் பெருமை குறையும் இல்லையா? அவர் பெரியவர்னு நாங்க ஒத்துட்டோம், ஆனா அந்த பெருமை என்பது அவருக்கு உடலாக இருக்கக்கூடிய இந்த உலகம் உயிர்கள் இதில் உள்ள தோஷங்களால் குறைந்து போயிடுமான்னு கேட்டோம். அது குறையவே குறையாது என்பதை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அதுதான் 10வது பாசுரம். அப்ப இந்த பாசுரத்தின் சாரமான கருத்து, பெருமாள் எல்லோருக்குள்ளும் இருப்பார், எல்லா பொருளுக்குள்ளும் இருப்பார், ஆனா நமக்குள்ள வந்து உட்கார்ந்ததுனால அவருக்கு வேற இடம் இல்ல, குறுக்கிண்டு நமக்குள்ள உட்கார்ந்துட்டார் கிடையாது. நம்ம கிட்ட உள்ள தோஷங்கள் ஒட்டுமா? கிடையாது. அவர் தன் பெருமை மாறாமல், தோஷம் ஒட்டாமல், தன் பெருமை என்றும் குன்றாதவனாகவே எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டே இருப்பார். அதனாலும் அவர் எப்போதுமே பெரியவர் தான் ஸ்தாபிக்கிறார் நம்மாழ்வார். வாருங்கள் 10வது பாசுரத்தை அனுபவிப்போமா? இந்த பெருமை என்பது பகவானுக்கு இருக்கே, இது எக்காலத்திலும் மாறாது, எந்த நிலையிலும் மாறாது என்பதை உணர்த்தும் பாசுரம் 10வது பாசுரம். பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்து உளன், பரந்த அண்டம் இது என நில விசும்பு ஒழிவு அற, கரந்த சில் இடம்தொறும் இடம் திகழ் பொருள்தொறும், கரந்து எங்கும் பரந்து உளன் இவை உண்ட கரனே. பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன், பரந்த அண்டம் இதென நிலவிசும்பு ஒழிவர, கரந்த சில் இடம் தொறும் இடம் திகழ் பொருள் தொறும், கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்ட கரனே. பகவான் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பான். அவன் எப்படி இருப்பான்னா, நம்மாழ்வார் சொல்கிறார், பரந்த தன் பறவையுள். இந்த இடத்துல பறவைனா கடல்னு அர்த்தம், பறவை பேர்டு இல்ல. இந்த இடத்துல பறவை என்பதிலே பாருங்கள், இடையின ரகரம் சின்னரா இருக்கும். பறவை அப்படின்னா கடல்னு அர்த்தம். கடல் எப்படி இருக்கு? பரந்த, பறந்து விரிந்து. இதுவும் பரந்த, பெரியரா கிடையாது, பரந்த சின்னரா. பரந்தனா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய, எல்லை காண முடியாமல் பரவி இருக்கக்கூடிய அந்த பறவையாகிய கடல் எப்படி இருக்கான்? தன் பறவையுள். தன்னுனா குளிர்ச்சின்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, சூட்ட தணிப்பதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். அப்ப பரந்த, பறந்து விரிந்த, தன் குளிர்ந்த, பறவையுள் கடலுக்குள்ளே பகவான் இருக்கிறார். அதுதான் எங்களுக்கு தெரியுமே, கடலுக்குள் இறைவன் இருக்கிறார், நதிக்குள் இறைவன் இருக்கிறார். அது இல்ல, பரந்த தன் பறவையுள், பறந்து விரிந்த குளிர்ந்த அந்த கடலுக்குள்ளே நீர்தொறும் பரந்துளன். நீர்னா இந்த இடத்துல நீர்த்துளின்னு அர்த்தம். நீர்தொறும் அப்படின்னா ஒவ்வொரு நீர்த்துளியிலும், ஒரு கடல்னா அதுல எவ்வளவு வாட்டர் டிராப்ஸ் இருக்கும் சொல்றாங்க இல்லையா, மெனி டிராப்ஸ் ஆஃப் லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் எ மைட்டி ஓஷன்ங்கிறாங்க. பல பல நீர்த்துளிகள் இருக்கு பாருங்க. நீர்தொறும்னா அந்த கடலில் உள்ள ஒவ்வொரு நீர்த்துளிக்குள்ளும்
பரந்து உளன். பரந்து என்றால் அதில் முழுமையாக நிறைந்துன்னு அர்த்தம். இந்த பரந்து என்பதற்கு பகவான் உள்ளே நிறைந்து இருக்கிறான்னு அர்த்தம். எப்படி? உளன், உள்ளே அவன் வசிக்கிறான். பரந்து உளன் என்றால் நிறைந்து வசிக்கிறான். அப்போ ஒரு நீர்த்துளி, அந்த நீர்த்துளிக்குள்ள சில இடம், ஒரு துளி ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த சிறு வெளிக்குள்ளே, சிறு ஸ்பேஸ்க்குள்ள கூட பரந்து உளன், அவன் நிறைந்து வாசம் செய்கிறான். அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ரொம்ப நெருக்கி, குறுக்கி, இறுக்கி, கஷ்டப்பட்டு பெருமாள் இருக்காரோன்னு தானே தோணும். ஏன்னா பகவான் பெருமைங்கிறது எல்லையில் அடங்காதது. அவரை போய் கடலுக்குள்ள இருன்னு சொல்றது கூட பரவாயில்ல, கடல்ல நீர்த்துளிக்குள்ளெல்லாம் இருப்பார் என்றால் நீர்த்தோறும் பறந்து உளன், அந்த நீர்த்துளிக்குள்ளே கூட பறந்து நிறைந்து அவன் அங்கே வாசம் செய்கிறான்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்காதோ? சில பேர் மனிதர்களை பார்க்கும் போதே ஆள் ரொம்ப குண்டா இருப்பார், அவர் வீட்டு வாசல் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். அவரை பார்த்து கேட்பாங்களாம், ஏன் சார் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வீட்டை கட்டினாங்களா, இல்ல வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போனீங்களான்னு. இது மனிதர்களுக்கே இப்படின்னா எங்கும் பரவிய எதிலும் அடங்காத அந்த பகவானை போய் ஒரு நீர்த்துளிக்குள்ள இருப்பார்னா எவ்வளவு கஷ்டப்படுவார் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் தான் அடுத்த அடி. பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துளன். விரிந்திருக்கக்கூடிய குளிர்ந்த கடலில் உள்ள ஒவ்வொரு நீர்த்துளிக்குள்ளும் பகவான் நிறைந்திருக்கார். ஆனா எப்படி இருக்கார்? அடுத்த அடி பாருங்கள், இரண்டாவது அடி. பரந்த அண்டம் இது என. அதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, இது பரந்த அண்டம் என, இது இந்த நீர்த்துளி இருக்கே, ஒரு சின்ன நீர்த்துளிக்குள்ள பெருமாள் இருக்காருங்கிறோமே, இது இந்த நீர்த்துளியானது பரந்த அண்டம். அண்டம்னா 14 உலகங்கள் அடங்கிய பிரம்மாண்டம். பரந்தனா பறந்து விரிந்த பெரியன்னு அர்த்தம். இந்த பரந்தங்கிற ஒரு வார்த்தையை எப்படியெல்லாம் ஆழ்வார் கையாண்டிருக்காரு பாருங்க. இங்க பரந்தன்னா ரொம்ப பெருசானன்னு அர்த்தம். பரந்த அண்டம்னா ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க. இது இந்த நீர்த்துளியானது பரந்த அண்டம், ஒரு பெரிய பிரம்மாண்டம். ஏன்னா என்பது போலன்னு அர்த்தம். இந்த ஒரு நீர்த்துளியை ஒரு பெரிய பிரம்மாண்டம் போல கருதி உள்ளே இருப்பார் பெருமாள். புரியலையே? ஈடு வியாக்கியானத்தில் நம்பிள்ளை விளக்கிறார், இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் ஒரே ஒரு ஆளுக்கு வீடுன்னு எழுதி கொடுத்து இந்த மொத்த பிரம்மாண்டத்துல நீ இருன்னு சொன்னா அவர் எவ்வளவு ஸ்பேஷியஸா, நல்ல சௌக்கியமா, கம்ஃபர்டபுளா, ஜாலியா இருப்பாரோ, ஒரு சின்ன நீர்த்துளிக்குள் இருக்கும்போது கூட பெருமாள் எந்த இறுக்கமும் இல்லாமல், குறுக்கமும் இல்லாமல், நெருக்கமும் இல்லாமல் மொத்த பிரம்மாண்டத்தையும் ஓராள் இருந்தா எவ்வளவு சௌக்கியமா இருப்பானோ, அந்த நீர்த்துளிக்குள்ள கூட அவ்வளவு சௌக்கியமா இருக்கார் பெருமாள். ஏன்னா இந்த சிறுமை, இந்த தோஷம், இந்த அளவு, இது எதுவுமே அவரை பாதிக்காது. சின்ன இடத்துக்குள்ள பெரிய பெருமாள் இருந்தாலும் சௌக்கியமாக இருப்பார். அதனால பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பறந்துள்ளது. கடல்ல உள்ள ஒவ்வொரு நீர்த்துளிக்குள்ளயும் இருக்கார். ஆனா பரந்த அண்டம் இது என, அந்த ஒவ்வொரு நீர்த்துளிய கூட மொத்த பிரம்மாண்டமே இந்த நீர்த்துளி. அந்த மொத்த பிரம்மாண்டத்துல ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு ஹாப்பியா சௌக்கியமா இருப்பானோ, ஸ்பேஷியஸா இருப்பானோ, அவ்வளவு கம்ஃபர்டபுளா பெருமாள் உள்ளே வசிக்கிறார். இந்த நீர்த்துளி மட்டும் இல்ல, அந்த நீர்த்துளிங்கிறது ஓர் உதாரணம் தான். இது போல பரந்த அண்டம் இது என நில விசும்பு ஒழிவு அற. நிலம் என்றால் இந்த பூலோகம், விசும்பு என்றால் வானம் விண்ணுலகம். அப்போ நிலம் மண்ணுலகத்திலும், விசும்பு விண்ணுலகத்திலும் ஒழிவு அற. ஒழிவுனா மிச்சம்னு அர்த்தம். ஒழிவு அற என்றால் மிச்சமே இல்லாமல். நீங்க நிலம் நீர் காற்று நெருப்பு வானம், மண்ணுலகம் விண்ணுலகம், கீழுலகம் மேலுலகம், மொத்த பிரபஞ்சம் எங்க பார்த்தாலும் ஒழிவர மிச்சமே இல்லாமல் இது போல் பகவான் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்னா, ஜடப்பொருள், அதாவது நம்ம சரீரம் இருக்கு இல்லையா, நம்முடைய பாடி, இந்த சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. இல்லையே, ஞானத்தோட இருக்கோமே அப்படின்னா, இல்ல, உள்ளிருக்கும் ஜீவாத்மாவுக்கு தான் ஞானம். அப்ப சரீரம் என்பது அறிவில்லாத ஜடப்பொருள், உள்ளே இருக்கும் ஜீவாத்மா அறிவு கொண்டது. அறிவில்லாத சரீரத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்காராம், அறிவுள்ள ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருக்காராம். அதைத்தான் 3வது அடியிலே காட்டுகிறார். கரந்த சில் இடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்து எங்கும் பரந்துளன். கரந்த அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணியன்னு அர்த்தம். சில் அப்படின்னா சிறியன்னு அர்த்தம். கரந்த சில் என்றால் நுண்ணிய சிறிய இடம். இந்த இடத்துல இடம்னா பிளேஸ்ன்னு அர்த்தம் இல்ல, சரீரம்னு அர்த்தம். என்னப்பா இது இடம்னா எப்படி சரீரமாகும்னா, ஆமா, ஜீவாத்மா வாழ்வதற்கு இடமாக இருப்பது இது சரீரம் தானே. நாம என்ன சொல்றோம்? என் இடம், நான் வாழக்கூடிய ஊர், அதை நம்ம இடம்ங்கிறோம். நாம் வாழும் வீட்டை நம் இடம்னு சொல்றோம். அப்ப ஜீவாத்மா வாழக்கூடிய இடம், வீடாக இருப்பது எது? இந்த பாடி தானே. அதனால இங்க இடம் என்பது சரீரத்தை குறிக்கிறது. கரந்த சில் இடம்னா நுண்ணிய சிறிய உடல்னு அர்த்தம்.
கரந்த சில் இடம் தோறும்னா நுண்ணிய சிறிய உடல்களுக்குள்ளே கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் ஆழ்வார் சாதிச்சிருக்கார் பாருங்க. ஏன்னா சரீரம்னா மனித உடல் போல பெருசா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எத்தனையோ பாக்டீரியா இருக்கு, எத்தனையோ வைரஸ் இருக்கு, எத்தனையோ நுண் உயிரிகள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் எப்படி கரந்த நம்ம கண்ணுக்கே தெரியாது, சில் ரொம்ப சின்னதா இருக்கும். இடம் அப்படி ஒரு சரீரம் இருக்கு பாருங்க, பாக்டீரியாவோட பாடி, வைரஸோட பாடின்னு மைக்ராஸ்கோப்புக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த சரீரம், அந்த இடம் தோறும் அந்த சரீரங்கள் தோறும் கூட உள்ளே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கும் எனக்குள்ள மட்டும்தான் பெருமாள் இருக்காரா? பாக்டீரியாக்குள்ளேயும் இருக்கார், வைரஸுக்குள்ளேயும் இருக்கார், ஃபங்கஸ்குள்ளேயும் இருக்கார், மைக்ரோ ஆர்கானிசம்குள்ளேயும் இருக்கார். அதனால பாட்டனி ஜுவாலஜில இவ என்னென்ன கிரியேச்சர்ஸ் எல்லாம் படிக்கிறாளோ எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். கரந்த சில் இடம் தோறும், அதனால கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சிறிய அந்த உடல்களுக்குள்ளும் பெருமாள் இருக்கிறார். அந்த உடல் மட்டும் இல்ல, இடம் திகழ் பொருள் தோறும். இப்ப இடம்னா உடல்னு பார்த்தோம் இல்லையா? இடம் திகழ் அப்படின்னா அந்த இடங்களிலே அந்த உடல்களிலே, திகழ்னா ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம். என்ன ஒளினா ஞான ஒளி வீசுகின்ற, அதாவது ஞானம் உள்ள பொருள் என்றால் இங்க ஜீவாத்மான்னு அர்த்தம். ஏன்னா திகழ் பொருள் ஞான ஒளி உள்ள பொருள் எதுனா ஜீவாத்மா. அது பாக்டீரியாவோட ஞானம்ங்கிறது சுருங்கி இருக்கும், நமக்கு மனிதர்கள் என்னும் போது அதை பொறுத்து ஞானம்ங்கிறது விரிவடைஞ்சிருக்கும். மனிதர்கள்லயே நல்ல பக்தியில ஈடுபட்ட மகான்களுக்கு கொஞ்சம் ஞானம் நன்னாவே விரிவடைஞ்சிருக்கும், நம்மை போல ஒண்ணுமில்லாதவாளுக்கு சுருங்கி இருக்கும், அது வேற. ஆனா ஏதோ ஒரு ஒளின்னு ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அது எவ்வளவு விரிவடைஞ்சதுங்கிறத விட்டுடுங்க. அப்போ இடம் அந்த சரீரத்திலே திகழ் ஞானம் ஒளி திகழக்கூடிய பொருளாகிய ஜீவாத்மா தோறும்னா அந்த ஜீவாத்மாக்கள் தோறும் அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளும் பெருமாள் இருக்கிறார். அப்போ கரந்த சில் இடம் தோறும், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உடம்புக்குள்ளும் பெருமாள் இருக்கார். இடம் திகழ் பொருள் தோறும், அந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா ஞானத்தோடு திகழுமே, அந்த பொருளாகிய ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் இருக்கார். அப்ப இங்க இடம் பொருள்ங்கிறதுக்கு அர்த்தம் மாறும். இடம் என்றால் சரீரம், பொருள் என்றால் ஜீவாத்மா. இடமாகிய உடம்புக்குள்ளும் பெருமாள் இருக்கார், அதில் பொருளாகிய ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் இருக்கார். எப்படி இருக்கார்னா கரந்து எங்கும் பறந்து உளன். கரந்து என்றால் மறைந்துன்னு அர்த்தம். முன்னாடி கரந்த சில்லுங்கும் போது கரந்தன்னா நுண்ணியன்னு பார்த்தோம், கண்ணுக்கு தெரியாத. இங்கேயும் கரந்துனா கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து, நம் கண்ணால் காண முடியாதபடி கரந்து மறைந்து பெருமாள் உள்ளே இருக்கிறார். ஆனா மறைந்து இருந்தாலும் எப்படி இருக்காராம், எங்கும் பறந்து உளன். எங்கும் பறந்துனா அவர் எந்த பொருளில் வியாபித்திருக்கிறாரோ அந்த பொருள் முழுக்க அவர் நிறைஞ்சிருப்பாராம். அதான் பறந்துனா நன்றாக பரவி நிறைந்துன்னு அர்த்தம். எங்கும் பறந்துனா எந்தெந்த பொருளுக்குள்ளெல்லாம் வசிக்கிறாரோ, அவர் வசிக்காத பொருள் கிடையாது, அதைத்தான் முன்னாடியே பார்த்துட்டோமே. ஒழிவர, நில விசும்பு ஒழிவர எல்லாத்துலயும் இருக்காருங்கிறத பார்த்துட்டோம். இப்ப எங்கும் பறந்துள்ளன்னு மீண்டும் வந்திருக்கு பாருங்க, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதை நம்ம நுட்பமா நோட் பண்ணாதான் புரியும். நில விசும்பு ஒழிவரனா எல்லா பொருள்லையுமே பெருமாள் இருக்கார், அவர் இல்லாத பொருளே இல்லைன்னு அர்த்தம். இங்க கறந்து எங்கும் பறந்துள்ளன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருளுக்குள்ளே கூட அவர் இல்லாத இடம்ங்கிறது இல்லையா. எல்லா பொருளுக்குள்ளும் பெருமாள் இருப்பார் சார். ஆனா இப்போ ஒரு ஜீவாத்மாவே எடுத்துப்போமே, இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, ஆனா ஜீவாத்மா உடம்பு முழுக்க இருக்காது. சாஸ்திரங்கள் சொல்றது இதயத்துலதான் ஜீவாத்மா இருக்கும், இதயத்துக்குள்ள இருந்துட்டு இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா பெருமாள் உள்ள எப்படி இருக்காரா, எங்கும் பறந்து உளன், இந்த சரீரம் முழுக்கவுமே பெருமாள் இருப்பார், ஜீவாத்மாக்குள்ள மொத்தமாவே பெருமாள் இருப்பார். அப்போ உள்ளுக்குள்ளேயும் அவர் இல்லாத இடம் என்பது இல்லை. அப்போ நில விசும்பு ஒழிவரனா வெளியே அவர் இல்லாத இடம் என்பது வேறு இல்லை. எங்கும் பறந்துள்ளன்னா உள்ளேயும் அவர் இல்லாத இடம் என்பது இல்லாதபடி எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படி இடம்தோறும் ஒவ்வொரு சரீரத்திலும் பொருள் தோறும் அதில் உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவிலும் கறந்து எங்கும் பறந்து உடன் அவர் மறைந்து எல்லா இடங்களிலும் வியாபித்து மொத்தமாக நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படி நிறைந்திருக்கும் பெருமாள் யாருன்னா இவை உண்ட, இவற்றையெல்லாம் உண்டவர் அவர்தான். ஏன்னா பிரளய காலம் வரும்போது மொத்த உலகத்தையும் விழுங்கி வயத்துல வச்சுடுறார். இதுதான் முன்னாடியே இவை உண்ட சுரணேன்னு வந்துருத்தே, மறுபடியும் எதுக்கு இதை சொல்லணும்னா இங்க ஒரு காரணம் இருக்கு. நமக்கு என்ன சந்தேகம் வரும், ஆழ்வார் நமக்கு ரெண்டு விஷயம் சொன்னார். அதாவது எவ்வளவு சின்ன பொருளா இருந்தாலும் அதுக்குள்ளெல்லாம் பெருமாள் வந்து உட்கார்ந்துருவார்னு சொன்னார். அப்போ நமக்கு என்ன கேள்வி வரும், எங்கும் பரவிய அளவிலடங்காத பெருமாளால அளவுக்குட்பட்ட பொருளுக்குள்ளே வந்து உட்கார முடியுமா? அவருக்கு தான் அளவே கிடையாது. லிமிட்லெஸ் ஆப்ஜெக்டால லிமிட்டட் ஒரு கண்டெய்னருக்குள்ள எப்படி வந்து உட்கார முடியும்? அதுக்கு பதில் தான் இது நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்துல காட்டுறார். இவை உண்ட, இந்த உலகத்தெல்லாம் பெருமாள் சாப்பிட்டார் நினைச்சுக்கோங்கன்னார். ஏன் அதை நினைச்சுக்கணும்னா
இந்த உலகத்தை ஆளிலை கண்ணனாக பெருமாள் விழுங்கினார் பிரளய காலத்துல. ஒரு ஆலமரத்தின் இலை என்ன சைஸ்ல இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். அதுல ஒரு குழந்தையா பெருமாள் இருக்காருன்னா எந்த அளவுல இருப்பார்? சின்னவரா தான் இருப்பார். ஆனா ஆளிலை கண்ணன் சின்ன வடிவில் வந்த பெருமாள் என்ன பண்ணார்? பெரிய உலகத்தையே விழுங்கிட்டார். அப்போ சின்ன கண்ணனுக்குள்ள பெரிய உலகம் அடக்கம். அது போலத்தான் இந்த சின்ன உலகத்துக்குள்ள பெரிய கண்ணனே அடங்குவான். இது பெருமாளுடைய சேராததை சேர்க்கும் பண்பு. எப்படி சின்ன குழந்தையா பெரிய உலகத்தை விழுங்கி காட்டினாரோ அது போலத்தான் பெரிய பெருமாளானவர் சின்ன பொருளுக்குள்ளும் தன்னை சுருக்கி கொண்டு அவரால் இருக்க முடியும். அதுக்காக அவர் பெருமை குன்றுவதில்லை. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே முழுமையாகவே அந்த பகவான் என்பவன் நிறைந்திருப்பான். அதனாலதான் இவை உண்ட, இது எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டதான் நினைச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்காருங்கிறது புரிஞ்சிடும். இது பகவானுக்கு சேராததை சேர்க்கும் பண்புன்னு பேரு. அகட்டித கட்டனா சாமர்த்தியம். மற்றவாளால முடியாது, பெருமாளால முடியும். அவன் எப்படிப்பட்டவன்? இவை உண்ட கரனேன்னு சொன்னார். இந்த இடத்துல கரன்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. ரெண்டாவது கா போட்டு கரஹா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவா. அது தமிழ்ல கரன் என்று ஆகி இருக்கிறது. கரன் அப்படின்னா உறுதியானவன் அர்த்தம். தன்னிலை மாறாமல் உறுதியாக இருப்பவன். எல்லா பொருள்லையும் பெருமாள் இருப்பார். எல்லா பொருள்லையும் அவர் இருந்தாலும் அதுக்கு தோஷங்கள் இருந்தாலும் உள்ள இருக்கும் பெருமாள்கிட்ட அந்த தோஷங்கள் ஒட்டவே ஒட்டாது. நாம எப்படி எவ்வளவு நெய் தோய்ந்த பல பண்டங்களை கையால எடுத்து சாப்பிட்டாலும் அந்த நெய்யும் எண்ணெயும் நம்ம கையில ஒட்டுமே ஒழிய நாக்குல ஒட்டாது. நாக்குல எப்படி எதுவும் ஒட்டுறது இல்லையோ அது போல பெருமாள் எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும் அவர்கிட்ட தோஷங்கள் ஒட்டாதபடி உறுதியாக தன்மை மாறாமல் கரனே தன் உறுதியோடு அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் உறுதியோடு இருக்காருன்னு எங்க தெரியறதுன்னா உறுதியான பிரமாணமாகிய வேதத்தாலே தெரிகிறது. கரன்னா உறுதியானவன். என்ன உறுதினா உறுதியான பிரமாணம், மாற்ற முடியாத ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டியான வேதத்திலேயே சொல்லியிருக்கு. பகவான் எல்லா பொருளுக்குள்ளும் இருப்பான், ஆனா தோஷங்கள் தீண்டாது. அதை உறுதியா வேதம் சொல்லிடுத்து. அதனால உறுதியா இருப்பார். அவர் பெருமை குறையவே குறையாது. எல்லா பொருளுக்குள்ளும் இருந்தாலும் அவர் கிங்கு தான். அப்படி அவர் பெருமை குறையாமல் இருக்கிறார். அதனால இதுவரை 9 பாட்டுல என்ன பெருமை சொன்னப்போ அந்த பெருமை அப்படியே அவருக்கு இருந்துட்டே இருக்குமே ஒழிய இன்னும் நாம அனுபவிக்க கூடிண்டு வேணா போகுமே ஒழிய அவர் பெருமை குறையவே குறையாது. அதனால பகவான் தான் பெரியவன் என்று நிலைநாட்டி இந்த பதிகத்தின் கருத்துக்களை நிறைவு செய்கிறார் நம்மாழ்வார். அப்போ 10வது பாசுரம், பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன் பரந்த அண்டம் இது என நிலவிசும்பு ஒழிவர கரந்த சில் இடம் தொறும் இடம் திகழ் பொருள் தொறும் கரந்து எங்கும் பரந்துளன் இவை உண்ட கரனே. அதனால பறந்து குளிர்ந்திருக்கக்கூடிய கடலில் உள்ள ஒவ்வொரு நீர்த்துளிக்குள்ளும் ரொம்ப சௌக்கியமா இதுவே பிரம்மாண்டம் என்பது போல் பெருமாள் இருக்கிறார். இது மட்டும் இல்ல, மண்ணுலகம் விண்ணுலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் பெருமாள் விளங்குகிறார். அது மட்டும் இல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் சின்ன சரீரம் அதுக்குள்ளெல்லாம் கூட பெருமாள் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள ஜீவாத்மாவுக்குள்ளும் பெருமாள் இருக்கார். மறைந்து இருந்தாலும் மொத்தமாக வியாபித்தும் இருக்கிறார். இப்படிப்பட்டவர் எல்லா பொருளுக்குள்ளும் இருப்பாரான்னா ஆமா, சின்ன குழந்தையா எல்லாத்தையும் விழுங்கினது போல பெரிய பெருமாள் சின்ன பொருளுக்குள்ளே கூட விளங்குகிறார். அவர் உறுதியான பிரமாணமாகிய வேதத்தால் சொல்லப்பட்டவர். என்ன சொல்லப்பட்டார்னா உறுதியோடு தன் தன்மை மாறாமல் இருப்பவர் என்று சொல்லப்பட்டவர்னு இந்த பாட்டில் காட்டுகிறார். சம்ஸ்கிருத வடிவம் இது அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளியது. விஸ்தீர்ணோ ததி சீத்தலாம்பு கணிகா खंडेषु अनल्पेष्विव व्याप्तः पूर्णतया सदास्ति भुवि दिवि अत्यल्प देशेषु वः तत्रत्यात्मसु चान्तरस्ति अविदितः व्याप्तो बहिश्चैतदस्ति अंतेदन् सुदृढोस्य चित्त भवहारी ஏதஸ்வ நத்வாபதம். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். He is there in each drop of water in the vast cool ocean. He is comfortable there as if a single person dwelling in the whole universe. He is everywhere in the earth and in the sky. He invisibly resides everywhere in every minute area and every soul residing there. It is he who swallows everything at deluge. He remains unaltered whatsoever என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ 10 பாட்டால பெருமாள் பெரியவர்னு தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இதை கேட்ட நமக்கெல்லாம் என்ன பலன்? அதை 11ஆம் பாசுரத்தில் சொல்லி பல ஸ்ருதி சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்ய உள்ளார் நம்மாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளன் பரந்த வண்ட மீதன
நிலவிசும் பொழிவர பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளர் பரந்த வண்ட மீதென நிலவிசும் பொழிவர கரந்த சீலிடல் தோறும் கிடந்திகள் பொருள் தோறும் கடந்தெங்கு பரதுளன் இவையுண்ட கரனே கரந்த சீலிடல் தோறும் கிடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கு பரதுளன் இவையுண்ட கரனே